ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வினோ ஸ்மார்ட் சமையலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கால்சியம் இரும்பு சத்து நிறைஞ்ச முருங்கைக்கீரையை நம்ம குக்கரில் வச்சு ஈஸியான டேஸ்டியான திக்காக வர்ற மாதிரி ஒரு சூப்பரான சூப் செய்யலாம் வாங்க. அதுக்கு ஒரு பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் முருங்கைக்கீரையை போட்டு நல்லா கழுவிக்கோங்க. 1/4 கப்பு இல்லைனா 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அந்த கீரை வச்சுருக்கிறதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா கழுவிக்கோங்க. ஏன்னா பாசிப்பருப்பும் கீரையும் நல்லா கழுவுனா தான் அதில் உள்ள மண்ணெல்லாம் போகும். அப்புறம் ஒரு பெரிய பல்லாரி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கழுவி வச்சுருக்கிற அந்த கீரையில் நம்மளோட பல்லாரி, பாசிப்பருப்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம்னாலும் போடலாம். சின்ன வெங்காயம் போடணுன்னா நீங்கள் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை தோலை உரித்து உள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 6 பூண்டு பல், அப்புறமா ஒரு டீஸ்பூன் போல் சீரகம், ஒரு தக்காளி மீடியம் சைஸில் இருந்தாலே போதும். அதை உள்ளே அப்படியே போட்டுடலாம். ஏன்னா நம்ம குக்கரில் வச்சு ஒரு 4-5 விசில் விடுறப்ப அது நல்லா வெந்துடும். குக்கரில் எல்லாத்தையும் போட்டுட்டு 1 லிட்டருக்கு மேலேயே தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினா தான் அது நமக்கு சூப் மாதிரி கிடைக்கிறதுக்கு நல்லா அந்த கீரை, வெங்காயம், தக்காளி எல்லாமே மசிஞ்சு வேகும். அதனால் குக்கரில் வச்சுட்டு குக்கரை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4-5 விசில் விட வேண்டியது இருக்கும். அதனால் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். வெயிட்டும் போட்டுக்கலாம். வெயிட் போட்டு முடிச்சுட்டு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் குக்கர். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமே விசில் வரும். ஒரு 4-5 விசில் ஹை ஃப்ளேமில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 4 லிட்ரு அளவில் உள்ள குக்கராவது நீங்கள் வச்சிங்கன்னா தான் அதில் உள்ள தண்ணி வெளியே வராது. ப்ரெஷரில் இல்லைனா தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் சூப் அந்த மாதிரி வைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் பெரிய குக்கராக வைக்கணும். சூப் போடுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பாசிப்பருப்போ ஏதோ ஒரு பருப்பு சேர்த்திங்கன்னா தான் திக்கான சூப் கிடைக்கும். இதுதான் இதில் உள்ள டிப்பு. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து குக்கரை நீங்கள் திறக்கலாம். ஆனால் ப்ரெஷர் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக இதை போல் ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக தூக்கி விட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தாலும் வெளியே வந்துடும். ப்ரெஷர் போனதுக்கப்புறமா குக்கரை திறந்துருங்க. திறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட முருங்கைக்கீரை, வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்திருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய பவுல் எடுத்து அதில் வடிகட்டி வச்சு அந்த குக்கரில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்துருங்க. நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து உள்ளே போட்டு, கொஞ்சம் பெரிய மிக்ஸி ஜாராக இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு கீரை மேலே வராமல் நம்மளால் அரைக்க முடியும். உடனே மூடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த முருங்கைக்கீரை பேஸ்ட்டை ஊற்றி, நம்ம வடிகட்டி முதல்ல வச்சுருந்த அந்த தண்ணியை அதில் ஊற்றி அந்த கரண்டியை வச்சு லைட்டாக கிண்டுனீங்கன்னா அதில் உள்ள அந்த சூப்பு ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் இறங்கிரும். இதை போல் சக்கை மட்டும் அந்த வடிகட்டியில் இருக்கும். அதை நம்ம நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறமா இதை போல் உங்களுக்கு சூப் கிடச்சிரும். அதில் நீங்கள் உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்ட உடனே நமக்கு நல்லா திக்கான சூப் கிடச்சிரும். திக்கான சூப் கிடைக்கணுன்னா நீங்கள் பருப்பு கண்டிப்பாக சேர்த்து நல்லா வேக வச்சிங்கன்னா ஈஸியான சூப்பு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு ரெடி ஆயிரும். ஈஸியான டேஸ்டியான சூப்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.